வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 27 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 14 பேர் மாயமாகி உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. உலகளவில் வியட்நாம் சுற்றுலா சார்ந்த பிரபலமான பயண இடங்களில் ஒன்றாக அறியப்படுகின்றது. வியட்நாமில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களில் ஹாலோங் பே பகுதி உள்ளது. இந்த நிலையில் சனிக்கிழமையன்று 53 பேருடன் சுற்றுலா படகு ஒன்று கடல் பகுதியில் அந்த நாட்டின் நேரப்படி மதியம் 2 மணிக்கு சென்றது. அப்போது திடீர் என்று வீசிய சூறைக் காற்று காரணமாக அந்த படகு கவிழ்ந்தது. இதில் படகில் பயணித்தவர்கள் கடலில் விழுந்துள்ளனர். இதுவரை 27 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. உயிர் இழந்தவர்களில் 8 பேர் குழந்தைகள் என தகவல். 14 பேர் மாயமாகி உள்ளனர். அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் காற்று வேகமாக வீசுவதாகவும் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிந்து வருவதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. ஹாலோங் பே பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம். அங்கு கடலில் படகுகளில் பயணித்து இயற்கையை ரசிப்பார்கள். இந்த நிலையில்தான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது.